ஏப்ரல் 9. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. இயேசுவில் தொடருவோம். இன்றைய வேதாகம பகுதி பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 16 வரை. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாயிருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. குறிப்பு வசனம்: பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி லக்கை நோக்கி தொடருகிறேன். பிலிப்பியர் 3:13-14. காட்டுப்பகுதியில் ஓட்டப்பயிற்சி செய்யும் போது அங்கு ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடித்து எனக்கு சற்றும் பரிச்சயமில்லாத அந்த பாதையில் சென்றேன். நான் வழியை தொலைத்துவிட்டேனோ என்று எண்ணி எனக்கு பின் ஓடி வந்த இன்னொரு சக பயிற்சியாளரை பார்த்து, நான் சரியான பாதையில்தான் செல்கிறேனா என்று கேட்டேன். ஆம் என்று அவர் உறுதியுடன் பதிலளித்தார். என்னுடைய சந்தேக பார்வையை அறிந்த அவர், கவலைப்படாதீர்கள், நானும் பல தவறான வழிகளை தெரிந்தெடுத்திருக்கிறேன். ஆனால் பரவாயில்லை, ஓட்டப்பயிற்சியில் இதுவும் ஒரு அங்கம்தான் என்று உற்சாகப்படுத்தினார். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கச்சிதமாய் பொருந்தக்கூடிய என்னே நேர்த்தியான விளக்கம். எத்தனை முறை நான் சோதனைக்குட்பட்டு தேவனுடைய வழியை விட்டு திசை மாறி போயிருக்கிறேன். ஆனால் நான் மீண்டும் விழுவேன் என்பதை தேவன் அறிந்திருந்தும் ஒவ்வொரு முறையும் என்னை மன்னித்து தொடர்ந்து முன்னேறுவதற்கு கிருபை கொடுத்தார். நாம் தவறான பாதையில் செல்ல விரும்பும் சுபாவம் கொண்டவர்கள் என்பதை தேவன் நன்கு அறிந்திருக்கிறார். ஆனால் அவர் எப்போதும் நம்மை மன்னிப்பதற்கும் நம்முடைய பாவத்தை அறிக்கையிடும் போது அவருடைய ஆவியை கொண்டு நம்மை முற்றிலும் மறுரூபமாக்குவதற்கும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். பவுல் அப்போஸ்தலனும் இது விசுவாச பாதையின் ஒரு அங்கம்தான் என்பதை அறிந்திருந்தார். அவருடைய கடந்த கால பாவ வாழ்க்கை மற்றும் பலவீனங்களுக்கு மத்தியிலும் அவரால் கிறிஸ்துவை போல் மாற முடியும் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஒன்று செய்கிறேன் என்று சொல்லி பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் என்று குறிப்பிடுகிறார். இடறுதல் என்பது தேவனோடு நடக்கும் நம்முடைய பயணத்தின் ஒரு அங்கமே. நம்முடைய தப்பிதங்களின் மூலமாகவே அவர் நம்மை புடமிடுகிறார். மன்னிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய கிருபை நம்மை தொடர்ந்து ஓடச் செய்கிறது. தேவனிடத்தில் உங்களுக்கு எந்த தப்பிதத்தை இன்று அறிக்கையிடப் போகிறீர்கள்? உங்களுடைய விசுவாச ஓட்டத்தில் பாவ மன்னிப்பின் நிச்சயமானது எவ்விதம் உங்களை தொடர்ந்து ஓடச் செய்கிறது? தேவனே, உம்முடைய இரக்கங்களுக்காய் உமக்கு நன்றி. உம்முடைய ஆவியானவர் எனக்குள் கிரியை நடப்பித்து உம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக என்னை மறுரூபமாக்கும் பொருட்டு உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எனக்கு உதவும். ஆமென்.